ஓகே சூப்பர். ரெக்கார்ட் ஆகுது. கிளாஸ் 8 தான் நினைக்கிறேன். எஸ், கிளாஸ் 8க்கு வந்துட்டு போயிடலாம். ஸோ என்ன வரைக்கும் படிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்விட்ச் வரைக்கும் படிச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார் லூப்பு அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஓகே, 1 செகண்ட். சரி, ஓகே. ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி இதை வந்துட்டு ஒரு அதை படிக்கலை, பட் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒன்று பண்ணி பார்த்தோம். அதாவது ஒரே கோடை நமக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணோம் அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ console.log வினேஷ் சரி, ஓகே. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச கோடு தான். ஸோ இதோட அவுட்புட் ஒர்க்கை பார்ப்போம். ஸோ வினேஷ், ஐயப்பன், போபன், ரஜின், நந்தனா, ஜெகதீஷ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்துட்டு சேம் கோடு தான், கரெக்டாக? இது ஏதோ ஒரு பர்பஸுக்காக நமக்கு திருப்பி திருப்பி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அண்ட் இதில் வந்துட்டு என்னது, இந்த பேர் மட்டும் டைனமிக்காக வருது, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரே செட் ஆஃப் கோடு வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறது. இப்போ இதில் எதுவுமே நம்ம அந்த மாதிரி எழுதிட்டு இல்லை, பட் ஸ்டில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஒரே கோடு திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம இந்த லூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்துட்டு நிறைய லூப் இருக்குது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட இன்பில்ட்டான லூப்பாக இருக்க அரே லூப் பண்ணுறதுக்கெலாம் அங்கெல்லாம் போக வேண்டாம். முதல்ல வந்துட்டு நம்ம இப்போ படிக்க போகிறது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணிடல. நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்க நிறைய விஷயங்களுமே ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணிடல, ஜென்ரல் ப்ரோக்ராமிங் ஆகும். ஸோ அந்த விதத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரலாக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமிங்களும் சேம் கான்செப்டாக இருக்கக்கூடிய ஃபார் லூப் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே லூப் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஃபார் ட்ரெடிஷ்னலாகவே ஒயில் லூப்பு, டூ ஒயில், அந்த அந்த படத்துக்கு பேர் என்ன, நம்ம தனுஷ் ஐடிலலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி தனுஷ் நயன்தாரா ஒரு படம் இல்லை, யாரடி நீ மோகனில் வந்துட்டு இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒயில் அண்ட் டூ ஒயில் அப்படின்லாம். ஸோ ஒயில் டூ ஒயில் எல்லாமே லூப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபார் லூப் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபார் லூப்புக்கு இப்போ நம்ம இஃப் கண்டிஷன்லாம் எழுதின மாதிரி தான், சரியா? அதுக்கும் சின்டாக்ஸ் வந்துட்டு ஒரு ஹெட்டு பாடி தான். ஃபார் போடுவோம், இந்த மாதிரி போடுறோம், சரியா? ஹெட்டு பாடி. ஸோ ஜென்ரலாக நம்ம ஃபங்க்ஷன் எழுதினப்போ இப்படி எழுதியிருப்போம், ரைட்டா? அதே மாதிரி இஃப் கண்டிஷன் எழுதினப்போ இப்படி எழுதியிருப்போம். ஓகே, ஸ்விட்சு கூட ஸ்டார்ட் பண்ணது இப்படி தான் எழுதியிருப்போம், உள்ள கேசஸ் எழுதியிருப்போம். ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக இல்லை. நான் யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு தான் இந்த குறியெல்லாம் வேணும்னு சத்தம் போட்டான்னு தெரியலையே. இதைட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? பாருங்களா, சரி, ஓகே. அப்போ ஸ்விட்சு மாதிரி ஆட்ட யாருடே இது, ஏன்டே உங்களுக்கு என்னடே பிரச்சனை? போகுருவி ஷூ. சரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ. ஸோ நம்ம எங்கே பண்ணிகிட்ருந்தோம்? ஸோ இப்போ என்ன ஃபார். ஓகே, ஸோ ஃபார் லூப் போட்டாச்சு. ஐ மீன் ஃபார் அதே சின்டாக்ஸ் தான், ஒரு ஹெட்டு போட்டாச்சு, ஒரு பாடி போட்டாச்சு. கவனமாக கவனிங்க, யாரும் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, கரெக்டாக நம்ம வந்துட்டு போகணும், சரியா? எஸ், ஸோ ஃபார் லூப்பு போடுறோம். சவுண்டு போடாங்கடே. ஓகே, ஸோ ஃபார் லூப்பை இதுக்கு உள்ளாடி நம்ம 3ஆக பிரிப்போம், சரியா? அந்த பிரிக்கிறது வந்துட்டு, அதாவது 3 ரூம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய செவுரு இந்த செமிகாலன், சரி? அப்போ இது ஃபஸ்ட்டு செட்டு 1, இது செகண்ட் ஏரியா 3. ஸோ இந்த ஃபார் கண்டிஷனுக்குள்ளாடி நமக்கு வந்துட்டு 3 செக்மெண்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ அதுக்கு இடையில இருக்கக்கூடியது இந்த செமிகாலன். ஸோ ஃபார் லூப்பு அந்த ஹெட்டை வந்துட்டு நம்ம 3ஆக பிரிச்சுருக்கோன்னு வைங்க.
ஹெட்டுக்குள்ளாடி நம்ம ஃபோர் ஹெட்டு, அதாவது நம்மளோட நெத்தி, நம்மளோட மூக்கு இருக்கிற இடம், நம்மளோட வாய், நாடிலாம் இருக்கிற இடம் மாதிரி தலையே நம்ம வந்துட்டு 3ஆக பிரித்து வச்சுருக்கோம். சரியா? இந்த 3 இடத்துலையுமே எனது நமக்கு வந்துட்டு மெயினாக 3 விஷயங்கள் நமக்கு இருக்க போகுது. சரியா? இது வந்துட்டு பாடி எந்த கோடு திருப்பி எக்ஸிக்யூட் ஆகணுமோ அது இதில் இருக்கும். இப்போதைக்கு நான் சும்மா console.log வினேஷுங்கிற பேர் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு வினேஷுங்கிறது தான் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகணும். அதாவது இங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துட்டு இப்போ வினேஷ் வந்துட்டு எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகணும். அதுதான் என்னோடய ரெக்யர்மெண்ட். சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன கோட் எழுதியிருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி console.log வினேஷ்னு எழுதிட்டுருப்பேன். ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தாச்சுன்னா அடப்பாவிங்க, அங்கே சவுண்டு கேட்க தானே செய்யுது, குருவி சவுண்டு போட்டுறது. எஸ், மேபி. சரி, ஓகே. ஸோ வினேஷ்னு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து 10 வாட்டிங்கிறதுனால போட்டுட்டோம். இதுவே 100 வாட்டின்னா போடலாம். தப்பாக சரியான்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? பட் வந்துட்டு திஸ் இஸ் நாட் த ரைட் வே டு டூ திஸ். ஓகே. இந்த மாதிரி வினேஷ். ஸோ இது மாதிரி 1000 வேணும்னா இது 1000 தடவை கொடுப்போம். ஸோ இது கொடுக்காம ஃபார் லூப் போட்டு நமக்கு ஒரே வாட்டி கோட் எழுதி அதை அத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். சரியா? ஸோ இந்த 3 செக்மெண்ட்டில் எப்படி ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் டெக்னிக்கலாக 1 செகண்ட். சரி, குருவி சவுண்டு கேட்டாலும் நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக தானே இருக்குது. ரைட், ஓகே. ஸோ அப்போ பாருங்கள், இந்த 3 செக்மெண்ட்டும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அது எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இனிஷியலைசர். சரியா? ரெண்டாவது வந்துட்டு கண்டிஷன். மூணாவது வந்துட்டு அது இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், டிக்ரிமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன கரெக்ட் பேருன்னு தெரியல. ஓகே. பட் வந்துட்டு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இனிஷியலைசர், செகண்ட் வந்துட்டு கண்டிஷன், மூணாவது வந்துட்டு என்னது இன்க்ரிமெண்ட் பண்ணுறது இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணுறது. சரியா? இது வந்துட்டு ஜென்ரலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். பட் வந்துட்டு நம்ம என்ன டீப்பாக போவோம், ஒவ்வொன்றுத்துக்கும் பர்பஸ் என்ன, ஒவ்வொரு வாட்டி எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுது, என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? முதல்ல இந்த இனிஷியலைசர் அப்படின்னு சொல்கிறது, இந்த லூப் ஓடுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அந்த வேரியபிள் வச்சு தான் நம்ம வந்துட்டு எத்தனை வாட்டி லூப் ஆகணும், என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம எப்படி வெளியில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம், வேர் வினேஷ் இல்லைன்னா நேம் ஈக்குவல் டு வினேஷ். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இதே தான் நம்ம அங்கேயும் பண்ண போகிறோம். பட் நமக்கு இங்கே என்ன வேணும்னா 1. இதை வந்துட்டு ஜென்ரலாக ஃபார் லூப்லாம் வந்தாச்சுனாலே அப்படிங்கிற வேரியபிள் தான் நம்ம இனிஷியலைசர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த லூப் பண்ணுறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ வந்துட்டு அப்படிங்கிற பேர்னா அதோட ஷார்ட் ஃபார்ம். ஐட்ரேஷனோட ஃபஸ்ட்டு லெட்டராக இருக்கிறதுனால தான் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த லாங்குவேஜில் போய் எங்கே எக்ஸாம்பிள் போனாலும் ஃபார் லூப் அப்படின்னு இருந்தாலே உடனே வந்துட்டு தான் கண்டிஷனாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அர்த்தம் அதுதான் போடணும்னு கிடையாது, நமக்கு விருப்பம் எதுனாலுமே போடலாம். சரியா? இப்போ சியோட ஃபார் லூப் எக்ஸாம்பிளாக ஓகே, இனிஷியலைசேஷன் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. பார்த்தீங்களா, இங்கேயும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது, அது வந்துட்டு ஐட்ரேட் பண்ணுறது தான். லூப் பண்ணுறதுன்னு சொன்னால, ஸோ அதே மாதிரி அதுக்கு என்ன ஒரு டெக்னிக்கல் வேர்ட்னா ஐட்ரேட் பண்ணுறது. ஸோ அதோட தான் இது. ஸோ எப்படி நம்ம வெளியில் இந்த மாதிரி ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் இனிஷியலைஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் எதுவுமே நம்ம இப்போ புதுசாக படிக்கலை. ஏதாவது புதுசாக படிச்சிருக்கோமா? இல்லை. ஸோ வேர் I ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது இனிஷியலைசேஷன். சரியா? அதாவது ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஆஃப் ஃபார் லூப்பில் ஒரு இனிஷியலைசேஷன் நடக்குது. அது வந்துட்டு I ஈக்குவல் டு 1. ஸோ ரெண்டாவது, எந்த கண்டிஷன் வரைக்கும் இது லூப் ஆகணும். இப்போ எனக்கு வந்துட்டு 10 வாட்டி லூப் ஆகணும், இல்லைன்னா ஐட்ரேட் ஆகணும்னா அந்த வேரியபிள் இது வந்து நம்ம இஃப் கண்டிஷனில் எழுதியிருப்போம். அந்த கண்டிஷன் I <, எல்லாம் வந்துட்டு சர்ச்சு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா லெஸ் தேன், அதுவும் படித்தோம். 10
சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இனிஷியலைசேஷன் ஒரு வேரியபிளை ஐ வந்து 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், ஐ லெஸ் தேன் 10 அப்படிங்கிறது வந்துட்டு இதுதான் கண்டிஷன். அதாவது இந்த லூப்பு ஐ வந்துட்டு 10க்கு கம்மியாக இருக்கிறது வரைக்கும் லூப் ஆகணும் அப்படிங்கிறது. அண்ட் இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இது ஏன் 2 ப்ளஸ் ப்ளஸ் போடுறோம், இதோட சின்டாக்ஸ் நான் என்ன சொல்கிறேன். பட் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, எதுவுமே நீங்கள் குழப்ப வேண்டாம். ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அதாவது இப்போ ஐயோட வேல்யூ 1 இருக்குது. ஸோ இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஐயோட வேல்யூ 2 ஆகிடும். ஒவ்வொரு வாட்டி ப்ளஸ் ப்ளஸ் போட்டால் நாங்கள் ஒவ்வொரு வாட்டி அது வந்துட்டு 1 வச்சு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ வந்து திருப்பி 2 ப்ளஸ் போட்டிங்கன்னா இன்னொரு காலம் இன்க்ரிமெண்ட் ஆகாது. அப்படி ஒரு சின்டாக்ஸ் வந்துட்டு பாவம் ஜாவாஸ்கிரிப்டுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதை சொன்னால் மட்டும்தான் அது பண்ணும். சரியா? ஸோ 2 ப்ளஸ் தான் போட முடியும். ஸோ 2 ப்ளஸ் போட்டாச்சுன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால் ஐக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதிலேருந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ கிளியரா? ஸோ 3 செக்மெண்ட்லேயே நம்ம வேல்யூஸ் நிரப்பிட்டோம். இப்போ வந்துட்டு அவுட்புட்டை பார்க்கலாம். சரியா? இந்த வினேஷ் வந்துட்டு மேலே இருக்க வினேஷ், அதை தூக்கிடுவோம். ஸோ இது எத்தனை வாட்டி லூப் ஆகிருக்கு, இது ஏன் வினேஷுங்கிற அவுட்புட்டே திருப்பி காமிக்காமல் அது 9 வாட்டி அதே அவுட்புட் தான் இருக்குங்கிறத காமிச்சிருக்காதான் இந்த 9. சரியா? ஓகேவா? ஓகே. ஸோ ஏன் 9 வாட்டி காமிச்சிருக்குன்னு யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா? நான் தான் 10 கொடுத்துருக்கேனே. கேட்கல. லெஸ் தென் 10 கொடுத்துருக்கீங்க. லெஸ் தேன் 10 கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ சரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போவோம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த ஃபார் லூப்பை நான் அப்படியே என்ன நடந்திருக்குங்கிறது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டாக நான் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இது வரைக்கும் எல்லாருமே ஜென்ரலாக படிக்கிற விஷயம். ஸோ நம்ம இப்போது இன்னும் டீப்பாக இது எப்படி தான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இதை எப்படி புரிஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ நான் தான் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட். சரியா? ஐ ஆம் ஜாவா ஸ்கிரிப்ட். சரியா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டாக நான் இருக்கும்போது முதல்ல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இதுதான் கவனமாக கவனிச்சிக்கோங்க. ஃபார் லூப், ஒரு ஃபார் லூப்பு போட்டிருக்கு. அப்போ நான் ரெடி ஆயிடுவேன். ஐ ஆம் ரெடி டு எக்ஸிக்யூட் ஃபார் லூப். ஒரு ஃபார் லூப் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் ஆக தயாராகிட்டேன். அடுத்து என்ன ஆகுதுன்னா, முதல்ல நான் என்ன பார்ப்பேன்னா, ஒரு ஃபார் லூப் வந்துச்சுன்னா முதல்ல என்ன பார்ப்பேன்னா, இனிஷியலைசேஷன் செக்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்பேன். அந்த கோடை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். சரியா? ஸோ இனிஷியலைசேஷன் செக்மெண்ட்டில் என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதி அப்படியே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டெப் 1 அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு வேர் i = 1 அப்படிங்கிற வேரியபிளை நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் முதல்ல இதை தான் பண்ணுது, அது ஃபார் லூப்பை பார்க்குது. அப்போ வந்துட்டு மைண்டை தயார் பண்ணிக்குது. ஓகே, நம்ம ஒரு ஃபார் லூப்பை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இது வேணால் டோரா புஜ்ஜி கதை மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும், ஒரு இனிஷியலைசேஷன், ஒரு லிமிட்டு, ஒரு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஓகே, ஸோ அந்த இதுக்குள்ளாடி வந்தாச்சு. ஸோ வந்துட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இனிஷியலைசேஷனில் என்ன இருந்துச்சோ அதை வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோம். ஸோ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப். இது வந்து ஸ்டெப் 1 ஜாவா ஸ்கிரிப்ட். இது இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு கேட்டால் தேவையில்லை. பட் எதுக்கு தேவைன்னா, இதை இன்னும் தெளிவாக ஜாவா ஸ்கிரிப்டை புரிகிறதுக்காக நான் சொல்லிட்டுருக்கேன். சரியா? ஸோ ஸ்டெப் 2 அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோன்னா, இதை பார்க்கும் கண்டிஷன். ஓகே, என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன கண்டிஷன், less than 10. ஸோ இதை வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷனாக அதை எடுத்துக்கும். ஓகே, இதை வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷனாக எடுத்துக்கும். ஸோ முதல்ல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கான்னு பாருங்கள். ஐயோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டேன். 1 less than 10 எஸ். அப்போ என்ன ஆகும், இதுக்குள்ளாடி இருக்க இந்த கோடு அப்படியே எங்கே வந்துடும், இதுக்குள்ளாடி வந்துடும். ஸோ பாருங்கள், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபார் லூப்புங்கிறது இது. அதை ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம். அண்ட் திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஜாவா ஸ்கிரிப்ட், ஃபார் ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ திஸ் இஸ் பேசிக். சரியா? ஸோ i = 1 போச்சு. அடுத்த கண்டிஷனான i less than 10 என்ன போடுது, ஒரு இஃபுக்குள்ளாடி போட்டுட்டு அதுக்கு உள்ளாடி நம்ம இதை எழுதியிருக்கோம். ஒருவேளை நமக்கு ஃபார்
லூப் இல்லைன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இப்படி தான் எழுதியிருக்கோம். சரியா? ஸோ அடுத்தது என்ன பார்க்கோன்னா ஸ்டெப் 3 என்ன பார்க்கோன்னா இப்போ தான் எங்கே வருது, இந்த செக்மெண்ட்டுக்குள்ளாடி வரும். 3வது செக்மெண்ட். இதுக்கு பேர் C++ல் என்ன பேர் சொல்லியிருந்தாங்க? அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டா? சரியா? டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது நம்மளோட அந்த கண்டிஷன் அதை டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எப்போ தான் வரும்? சாரி, எங்கே போனோம்? ஓகே. ஸோ இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டெப் 3ல் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸ்டெப் 3ல் i++. எஸ். ஸோ இது பாருங்கள், i = i+1. இதுதான் ஆக்சுவலி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சரியா? ஸோ நம்ம இதை கூட இப்படி எழுதியிருக்கலாம், i = i+1. ஸோ இதோட ஷார்ட், இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள், அதே வரும். இது சிண்டாக்ஸ் எரர் வரக்கூடாது, அதனால நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அதே அவுட்புட் வந்துச்சா? ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் i++. i = i+1 அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம i++ன்னு எழுதிடலாம். ஐங்கிற வேரியபிளில் ஐஏஏ மறுபடியும் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம எழுதுகிற ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது, i++. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அது தெரியும். i++ன்னு போட்டிருக்கான்னா இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஐயை வந்துட்டு +1 இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு தான் யார் சொல்கிறா, ஜாவா ஸ்கிரிப்டுக்கிட்ட இந்த ப்ரோக்ராமர் சொல்கிறாரு அப்படின்னு தெரியும். அப்போ i = i+1ன்னு ஆக்கிக்கும். ஸோ இவ்வளோ புரிஞ்சுதா? திஸ் இஸ் த ஸ்ப்ளிட் அப் ஆஃப் பேசிக், அதாவது லூப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இனிஷியல் செட் ஆஃப் என்னது எக்ஸிக்யூஷன். இவ்வளோ தான் நீட்டாக. ஸோ பாருங்கள், ஃபாரு எப்படி நம்ம ஹெட் பாடி போட்டோமோ அதே ஹெட் பாடி போட்டிருக்கோம். ஸோ i = 1, i <10, i++ நான் சொல்லிட்டு 3 செக்மெண்ட்டு. ஸோ இது வந்துட்டு என்ன ஒரு தெளிவு, இப்போ நான் நிஜமாக சொல்கிறேன், பழையவங்களுக்கும் இப்போ ஒரு இது கிடைக்க போகுது. என்ன தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எப்போவுமே ஃபார் லூப்னால் என்னது, i1 இனிஷியலைசேஷன், i அந்த வேல்யூ i++ இப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பாடம் வச்சுருக்கோம். அது உண்மையானு கேட்டால் கிடையாது. இப்போ நம்ம படிக்கிற விதத்தை வச்சு இது இப்படி கிடையாது, இது இப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புரிஞ்சிருச்சு. இனிஷியலைசேஷனை முதல்ல எடுத்துகிட்டு வரோம். ரெண்டாவது என்ன கண்டிஷன் இருக்கோ அதை வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளாடி கொண்டு வரோம். அடுத்து பாடியில் இருக்கிறத போட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம். அடுத்து ஸ்டெப்பு 3 இது என்னது, அங்கே என்ன போட்டிருந்தா அப்டேட் ஸ்டேட்மெண்ட், அது வந்துட்டு வித்தவுட் எனி கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து என்ன நடக்கும்னா ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா மறுபடியும் ஸ்டெப்பு 2க்கு போகிறது தான். அதாவது ஸ்டெப்பு 4 அப்படிங்கிறது வந்துட்டு மறுபடியும் எங்கே போகிறது தான், கோ டு ஸ்டெப் 2. இனிமேல் வந்துட்டு ஸ்டெப் 1 இருக்குல்ல, இந்த ஸ்டெப் 1 வந்துட்டு எக்ஸிக்யூட்ஸ் ஒன்லி 1 டைம். சரியா? ஸோ இந்த ஸ்டெப் 2 வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் ஆர் ஸ்டில் ஆர் டில் the if condition fails once. அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுறது வரைக்கும் இந்த ஸ்டெப் 2 ஓடும். ஓகே, இந்த ஸ்டெப் 3 எக்ஸிக்யூட்ஸ் each time the step 2 finish எக்ஸிக்யூட்டிங்னா ஓடுறது. சரியா? அந்த கோடு ஓடுறது. அப்போ பாருங்கள், ஸ்டெப்பு 1 ஒரே ஒரு வாட்டி தான், அதுக்கு பேர என்ன தான் இனிஷியலைசேஷன், அது ஒரே ஒருக்காக தான் இனிஷியலைஸ் ஆகும், ஒரே ஒரு டைம் தான். ஸோ ஸ்டெப் 2 வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இனிஷியலைஸ் ஆகுது, அது ஒரே ஒரு வாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆகுமானா கிடையாது, மல்டிபிள் டைம். எத்தனை டைம், இந்த இஃப் கண்டிஷன் ஏதோ ஒரு வாட்டி பொய் ஆகணும், ஃபால்ஸ் ஆகணும், அது வரைக்கும் இந்த ஸ்டெப் 2 ஓடிட்டுருக்கும். எப்போல்லாம் ஸ்டெப் 2 ஓடுதோ அதுக்கு பிறகு ஸ்டெப் 3 ஒர்க்காக ஓடும். சரியா? ஸ்டெப் 3 முடிஞ்சாச்சுன்னா ஸ்டெப் 4 ஒன்று இருக்குது, அது வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து வேணால் ஸ்டெப் 2ன்னு கூட வச்சுக்கலாம். ஸ்டெப் 4ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டெப் 2க்கு போகிறது. இவ்வளோ தான் ஃபார் லூப். ஸோ இப்போ நம்மளோட ஃபார் லூப்பை எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம், எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்மளோட கண்டிஷன்ஸ் எழுதிட்டோம், எப்படி எப்படி ஒர்க் ஆகுங்கிறது. ஸோ இதை வச்சு எப்படி நம்ம ஃபார் லூப்பை எக்ஸிக்யூட் ஆகிருவோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணோம், வேர் i = 1
அதாவது இந்த வேர் ஐ ஈக்குவல் டு 1 எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஐக்கு வேல்யூ இப்போ என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் எனக்கு கூட சொல்லுங்களேன் யாரோ 2-3 பேர். அது ஐக்கு வேல்யூ என்ன ஆகுது, ஐயில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த வேல்யூ வந்துட்டு 1 சரியா ஸ்டோர் ஆகிடுச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் ஆனால் ஐ வந்துட்டு லெஸ் தேன் 10 பார்க்குது. ஐ அதாவது இப்போ ஐயில் என்ன வேல்யூ இருக்குது, ஸோ இப்போதைக்கு 3 வச்சுப்போம். ஓகே, ஐயில் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. ஸோ லெஸ் தேன் 3 ஐ, அப்போது எஸ், அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ இந்த கன்சோல் டாட் லாக் வினேஷ் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னது, ஐ ப்ளஸ் ப்ளஸ், அதாவது ஐயை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது வேல்யூ என்ன ஆகிடுச்சு, 1ஓட வேல்யூ ஐயோட வேல்யூ என்ன ஆகிடுச்சு, 2 ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் அடுத்து எங்கே போவோன்னு சொன்னேன், ஸ்டெப் 4. அது வந்துட்டு எங்கே தான் போகுது, ஸ்டெப் 2க்கு தான் போச்சு. அப்போ இங்கே வரும் சரியா. அப்போ ஸ்டெப் 2ல் இப்போ ஐக்கு வேல்யூ என்ன ஆகிடுச்சு, 2 ஆகிடுச்சு. அப்போ 2 லெஸ் தேன் இது வந்துட்டு 3 சரியா, 2 லெஸ் தேன் 3யா, எஸ். அப்போ மறுபடியும் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அடுத்து மறுபடியும் இங்கே வருது. ஸோ ஐக்கு வேல்யூ 2ஆக இருந்துச்சு, இப்போ ஐயை 1 கூட இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ வேல்யூ எவ்வளோ ஆச்சு, ஐக்கு வேல்யூ 3 ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் இங்கே வரும் ஐ லெஸ் தேன் 3. அப்போ இப்போ ஐக்கு வேல்யூ 3 லெஸ் தேன் 3யா, நோ. அப்போ இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகுமா, ஆகாது சரியா. ஸோ அடுத்து இப்போ ஸ்டெப் 3 எக்ஸிக்யூட் ஆகுமா, ஆகாது. ஏன்னா இங்கே பாருங்கள், எப்போலாம் ஸ்டெப் 2 கண்டிஷனுக்கு உள்ளாடி போகுதோ அப்போ மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் 3 எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, இதுக்குள்ளாடி போகலை. இப்போது மொத்தத்தில் ஸ்டெப் 3க்கும் போகாது, மொத்தத்தில் எல்லாமே ஸ்டாப் ஆகும் சரியா. லூப் வந்துட்டு அப்போ இப்போ என்ன தான் நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டு 2 வாட்டி கன்சோலில் வினேஷ் வந்திருக்கணும் சரியா. ஸோ இதை கரெக்டாக கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ அவுட்புட் பார்ப்போம். மொத்தம் 2 வாட்டி வினேஷ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு ரைட்டா. ஸோ இப்போது ஒருவேளை நீங்கள் ஐ மைனஸ் நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஐயோட வேல்யூவை 1 கம்மி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதாவது இங்கே இப்படி இருந்த கோடுக்கு பதிலாக ஐ -1ன்னு போட்டிருக்கீங்க சரியா. ஸோ இப்போ ஐ மைனஸ் வச்சு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ முதல்ல வேல்யூ 1, அதில் எந்த மாற்றமும் இல்லை. 1 வந்து லெஸ் தேன் 3யா, சரி. அப்போ வந்துட்டு கன்சோல் டாட் லாக் வினேஷ் வந்துட்டு என்ன ஆகிடும், எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து ஐ -1, 1 - 1 எவ்வளவு சொல்லுங்க டே, 1 - 1 0. அப்போ 0. அடுத்த ஸ்டெப் 2க்கு வருது, 0 லெஸ் தேன் 3யா, அப்போ வந்துட்டு கன்சோல் டாட் லாக் வினேஷ் வந்தாச்சு. அடுத்து மறுபடியும் ஐ -1, 0 - 1 எவ்வளவு, -1. அப்போ மறுபடியும் 2க்கு வரும், -1 லெஸ் தேன் 3யா, சரி. அப்போ கன்சோல் டாட் லாக் வினேஷ் வருது. அடுத்து மறுபடியும் -1 பண்ணோம், -1 எவ்வளவு, -2. அப்போ -2 வந்துட்டு லெஸ் தேன் 3யா, ஸோ அப்போ கன்சோல் டாட் லாக் வினேஷ் வரும். அடுத்து -2 - 1 எவ்வளவு, 3. அப்போ -3 லெஸ் தேன் 3யா, ஆமாம். பாருங்கள், இப்போ மைனஸ்லேயே போயிட்டு இருக்கனால எப்போவுமே வந்துட்டு இந்த 3யோ விட அந்த ஐயோட வேல்யூ கூடுறதுக்கு சான்ஸே இல்லை. இருக்குதா, சான்ஸே இல்லை. அப்போ எப்போ தான் இது பிரேக் ஆகும், எனி ஐடியா, பிரேக்கே ஆகாது. இதை வந்துட்டு நீங்கள் இப்போ நான் ஒருவேளை இந்த பேஜை வந்து நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் இது ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரம் ப்ரௌசர் ஸ்டக் ஆகி நிற்க சான்ஸ் இருக்குது. இது வந்துட்டு கண்டிஷன் எக்காரணத்தை கொண்டு இது சாட்டிஸ்ஃபையே ஆகாது. அதனால் உங்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இன்ஃபைனைட் லூப்பாக போய்டும். இன்ஃபைனைட்னா இதுக்கு வந்துட்டு ஸ்டாப்பே கிடையாது. இந்த மாதிரி சில நேரத்தில் வந்துட்டு நம்ம தப்பு போட்டு வச்சோன்னா தேவையில்லாத உங்களோட ப்ரௌசர் வந்து ஸ்டக் ஆகி நிற்கலாம். இப்போ Node.jsல இது பண்ணிங்கன்னா சர்வர் சைடில் சர்வரை வந்துட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி விடலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ லூப்பு போடும்போது நம்ம கண்டிஷன் ஏதோ ஒரு டைமில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகிடும், பிரச்சனை ஆகிவிடும். ஸோ கவனமாக இருக்கும். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆக போகிறதே இல்லை, அண்ட் இது வந்துட்டு நமக்கு பிரச்சனையை உருவாக்கும். ஸோ இது கவனமாக இருக்கணும். வேணால் உங்கள் சிஸ்டத்தில் வந்துட்டு இது மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ ரொம்ப லோ கான்ஃபிகரேஷன் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா ப்ரௌசர் ஃப்ரீஸ் ஆகி மொத்தத்தில் உங்களுக்கு வந்துட்டு இதாக சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக உள்ளதுன்னா ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி நிற்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகே,
பட் எனக்கு வந்துட்டு இந்த மைனஸில் தான் இருக்கணும். ஆனால் வந்துட்டு 2 லூப்பில் வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணணும். 2 வாட்டி தான் வினேஷ் எக்ஸிக்யூட் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? எங்கே ட்ரிகர் எங்கே மாற்றலாம்? எங்கே மாற்றி உங்களுக்கு வந்துட்டு ஐயை -3 ஆக்கலாம். யா -3 ஆக்குனா 3 வாட்டி வரும். 3 வாட்டி வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -2. ஒரு நிமிஷம். ஓகே, ஒரே செகண்ட். இது இருக்கிறதுனால என்னடா இது, சாரி. கன்சோல் எக்ஸிக்யூட் ஆகலைல்ல? ஏன் எக்ஸிக்யூட் ஆகலை? அது ஃபர்ஸ்ட் செகண்ட் கண்டிஷனா தப்பா தானே இருக்கு. 1 விட சின்னதாகிடும் இல்லை -3 போடும்போது. ஐ வந்துட்டு 1 இல்லையே, முதல்ல பெருசாக தானே இருக்குது. 1 பெருசு தானே. பார்ப்போம். கன்சோல் டாட் லாக். ஒரு செகண்ட், நான் டீபக் பண்ணிட்டேன் என்னென்ன. ப்ரோ அது கண்டிஷன் 1 லெஸ் தேன் -3 அப்படியே மாறியா இருக்கு. கிரேட்டர் தான் இல்லை அது. இல்லை பஸ் இல்லைங்க. ஒரு நிமிஷம். ஐ லெஸ் தேன் 1. ஸோ இது வரைக்கும் இது மாதிரி போட்டு பார்த்ததில்ல. ஜென்ரலாக போட்டு பார்த்தேன். என்னப்பா இது? இது போட்டால் கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும். I equal to 0, I less than I minus போட்டால் இப்போ என்ன தான் வரணும்? ஐயோட வேல்யூ செகண்ட் டைம் என்ன தான்? முதல்ல லெஸ் தேன் 3 தான் ஃபஸ்ட் வாட்டி வரணும். ஐயோ ஏதோ வரல. போச்சு. டேமேஜ். இப்போ என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு இன்ஃபைனைட் லூப் ஆகிடுச்சு. சரியா, அது பாட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ இது நான் முதல்ல சொன்ன கண்டிஷன். சரியா, இப்போது அந்த நம்பர் போயிட்டே இருந்து பார்த்தீங்களா? ஸோ ஏன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போயிட்டே இருந்ததுனால, ஏன்னா நான் இதில் -3 கொடுக்கணும். சாரி, இதில் கிரேட்டர் தான் போடணும். கரெக்டு தான், யாரோ சொன்னாங்க கிரேட்டர் தான் நான் இருக்கிறது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும்னு போடணும். சரியா, அப்போ தான் கண்டிஷன். இல்லைன்னா மொதல் வாட்டியே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. யாரோ கரெக்டாக சொன்னாங்க. வயசாச்சு பார்த்தீங்களா, மூளை ஓடலை. சரி, இப்போ வந்துட்டு மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணுவோம். கமாண்டோ $1.html கன்சோல். சரியா, கரெக்டாக இருக்கா? இது இப்போ 4 வாட்டி வருது. ஏன் 4 வாட்டி வருதுன்னா, ஃபஸ்ட் வாட்டி இருக்க -3க்கு முன்னாடி 4 வாட்டி லூப் ஆக வேண்டிய தேவை இருக்குது. ஸோ 4 டைம்ஸ் வந்திருக்கு. புரியுதா? முதல் வாட்டி 1, அடுத்த வாட்டி 0, அடுத்த வாட்டி -1, அடுத்த வாட்டி -2 ஐயோட வேல்யூ. சரியா, நம்ம ஜென்ரலாக இப்படி போட்டால் ஐயோட வேல்யூ இல்லை. இதில் வினேஷ் 4 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? ஓகே. ஸோ இது வந்துட்டு இதில் நான் பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் புதுசாக இருக்கும். சில விஷயங்கள் நம்ம வித்தியாசமாக பண்ணுவோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. கரெக்டாக ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற கான்செப்ட் வந்துட்டு நமக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. சரியா, இப்போ நம்ம இதை வச்சு விளையாடி பார்ப்போமே. நம்ம புரிஞ்சது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா, ++ ஓகே. ஸோ I = 1 இதை வந்துட்டு நான் இங்கே போடவே இல்லை. நான் இந்த வேறு I = 1 நான் எடுத்து வெளியில் போடுறேன். ஸோ இது வெளியிலே இனிஷியலைஸ் ஆகுது. இதில் சும்மா ஸோ இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்கல்ல. எங்கே இனிஷியலைசேஷன் போட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து இனிஷியலைசேஷன் போட்டிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை கிடையாது. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து அது என்னன்னா சம்திங் தட் எக்ஸிக்யூட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் இந்த லூப், அவ்வளோதான். பட் அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா இனிஷியலைசேஷனுக்கு. வேணால் அந்த இனிஷியலைசேஷனை வெளியே கூட போட்டுருக்கோம். திருப்பியும் புரிஞ்சுக்கோங்க, இது உங்களை குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு தெளிவாக லூப்பு புரிகிறதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகே, பட் இது வரைக்கும் படித்தது போதும். ஃபார் லூப்புக்கு என்ன தெளிவாக நம்ம வந்துட்டு புரிஞ்சு பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, என்னது ஃபஸ்ட்டு செக்மெண்ட் இனிஷியலைசேஷனுக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட்ஸ் ஒன்லி ஒன் டைம், அதுதான் அதோட டெஃபினிஷனாக இருக்கணும்.
பட் நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா இனிஷியலைசேஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் இங்கே வந்துட்டு ஏதோ ஒன்று சும்மா சம்மந்தமே இல்லாமல் இதுக்காகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இனிஷியலைசேஷனை என்ன பண்ணிட்டேன், வெளியில் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு இது ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகணும், நான் வெளியிலே போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். தெளிவா? ஸோ அடுத்தது வந்துட்டு கண்டிஷன். இது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிஷனே தான். ஏன்னா வேறு வழியே கிடையாது, இதில் தான் கண்டிஷன் நமக்கு போட முடியும். சரியா? அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மூணாவது செக்மெண்ட்டுங்கிறது அப்படி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்துட்டு இந்த கண்டிஷன் எப்போல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகி இதுக்குள்ளே பாடியில் இருக்கக்கூட கோடு எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுக்கப்புறம் ஒர்க்கை எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ நான் வந்துட்டு இதில் இன்க்ரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணாமல் நேம் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், கணேஷ். சரி, இன்னொரு பேர் போட்டுக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் என்னென்னா இப்போ நான் இது எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் புரிஞ்சனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதையும் அதாவது ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டையும் லாஸ்ட் அந்த தேர்ட் செக்மெண்ட்டையும் யூஸ் பண்ணாமலே நான் இந்த ஃபார் லூப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். புரியுதா? ஸோ பாருங்கள், நான் யூஸ் பண்ணவே இல்லை. சும்மா ஏதோ நேம் ஈக்குவல் டு வினேஷ்னு கொடுத்துட்டேன். இங்கே நேம் ஈக்குவல் டு கணேஷ். நம்ம ஃபார் லூப்புக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. சரியா? இல்லைனா சும்மா எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் ஒய்ஒய்ஒய். இப்போ என்னோடய சேலஞ்ச் என்னென்னா, ஃபார் லூப்பு யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட் யூஸ் பண்ணாமலே ஃபார் லூப்பை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் என்னோடய சேலஞ்ச். சரியா? ஸோ இது வரைக்கும் நான் இது இப்படி பண்ணி பார்த்ததும் இல்லை. ஸோ நம்மளோட புரிதல் கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னென்னா, இது வந்துட்டு இன்ஃபைனைட் லூப் ஆகுமா இல்லை வந்துட்டு ஸ்டாப் ஆகுமா? நம்மளோட இது வரைக்கும் படித்ததை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டீவு, ரெஜினு, ஷிஜோ இவ்வளோ வேறு தான் பதில் சொல்கிறாங்க. ஜெகதீஷ் அப்பப்போ சொல்கிறான்னு நினைக்கிறேன். பாக்கி உள்ளவங்களும் கொஞ்சம் அட்டென்டிவாக பாருங்கடே. எல்லார்ட்டையும் வந்து ஃபீஸ் வாங்கியிருக்கேன்ல. இப்போ சொல்லுங்கள், இந்த கன்சோல் டாட் லாக் வினேஷ் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஐயோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணாதனால எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் தவறான புரிதல்னு சொல்கிறேன். இனிஷியலைஸ் தான் ஆயிருக்கேப்பா மேலே. ஓகே. ஸோ நம்ம இதில் பண்ணாதான் இனிஷியலைசேஷன்னு கிடையாது. ஓகே, அது அந்த புரிதலுக்காக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். புரியுதா? நம்ம எல்லாருக்குமே மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு, இது வந்து இனிஷியலைசேஷன் செக்மெண்ட். அப்படி கிடையாது. இதை எதுக்கு வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். லூப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் வாட்டி இது எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு வெல்கம் ஸ்பீச் மாதிரி. அதை வந்துட்டு நம்ம கிளவராக எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இனிஷியலைசேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். சரியா? பட் நான் இனிஷியலைசேஷனை வெளியே கொண்டு வந்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், அப்போ இது எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு வாட்டி. நோ, ஒரு வாட்டி இல்லையப்பா. i<3 நம்ம ஐயை 1 சொல்லிட்டு செட் பண்ணோம். இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கல. அப்போ வந்துட்டு என்னது, i 1ஆகவே இருக்கும். i மாறவே செய்யாது. அப்போ i எப்போவுமே என்னதான், <3 தான். அது பாட்டுக்கு இது இன்ஃபைனைட் லூப் ஆகிடும். இது நிற்கவே செய்யாது. புரியுதா? ஓகே. ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐக்கு வேல்யூவை ஒரு 2 செகண்டு கழித்து இந்த ஐயோட வேல்யூவை நான் ஒரு 3 ஆட்டோ இல்லை வந்துட்டு 100 ஆட்டோ, அதாவது 3யோட கிரேட்டர் தானா ஒரு வேல்யூவாக நான் மாற்ற போகிறேன். அது எப்படிங்கிறது நீங்கள் இது வரைக்கும் படிக்கலை. பட் அந்த ஒரு கோட் ஸ்னிப்பெட்டை நான் இப்போ எழுதிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. சரியா? ஸோ செட் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இது என்னங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் இப்போ குழப்ப வேண்டாம், நான் சொல்லித்தரலாம். பட் இதை வச்சு எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஐயோட வேல்யூவை ஒரு 3 செகண்டு கழித்து 3யோட ஏதோ ஒரு கிரேட்டர் தேன் வேல்யூவாக மாற்ற முடியும். சரியா? நான் இந்த கோடை நான் எதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணலை, இந்த கோடை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சா ஒருவேளை ஸ்டாப் பண்ண முடியலை, டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகிடும். ஒரு ரெக்கார்டிங் வேறு பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் நான் பண்ணலை. பட் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், விளையாடி பாருங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு விளையாடி பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் ஜாவாஸ்கிரிப்ட் புரியும், இல்லை ப்ரோக்ராமிங் புரியும். ஓகே. பட் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணலை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு என்ன பண்ணணும்னா, இன்க்ரிமெண்ட்டு ஜென்ரலாக இங்கே பண்ணுற இடத்துல நான் பண்ணலை. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 செகண்டுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஐயை வந்துட்டு 100 ஆக்குறதுக்கான ஒரு கோட் ஸ்னிப்பெட். இது உங்களுக்கு புரியலைனாலும் பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூஸ். அப்போ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 100 ஆக்குறேன் ஆஃப்டர் ஒரு 3 செகண்ட்ஸ் இல்லைனா 2 செகண்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ அவுட்புட் என்ன ஆகும்னா, எத்தனை வாட்டி இது லூப் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்? இது ரெண்டுல ஃபர்ஸ்ட் 1 அடுத்து டைரக்டா இப்போ 100 கொடுத்துருக்கனால 100 ஃபர்ஸ்ட் 1 அடுத்து 100 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆக சான்ஸ் இருக்கு.
நானும் அப்படி தான் நினச்சேன். இல்லை நீங்கள் சொன்னது கரெக்ட். ஆக்சுவலி என்னென்னா I = 100 வந்து 2 செகண்ட் கழிச்சு ஆகும், அப்படி தானே? ஸோ இதோட ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு நம்ம வந்து லூப் ஓடிட்டே இருக்குல்ல, ஒரு 2 செகண்டுக்குள்ளாடி எவ்வளோ லூப் ஓடுமோ அவ்வளோ லூப் ஓடும், 2 செகண்டில் இது நிற்கும். அதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். பட் என்ன பிரச்சனை தெரியுமா, இது ஒர்க் ஆகாதுப்பா. ஏன் தெரியுமா? ஒரு ஃபார் லூப் நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த ஃபார் லூப்பை கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு தான் அதுக்கு கீழே இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு தான் இந்த ஃபார் லூப்பே முடியாது, கரெக்டாக? ஏன்னா இது தான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஓடிட்டே இருக்கும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இந்த லைன் வந்துட்டு ஓடணும், இந்த லைன் ஓட போகிறதும் இல்லை. அப்படின்னா வந்துட்டு இது ஸ்டில் இன்ஃபைனைட் தான். பட் இதை அப்படியே கட் பண்ணி நேராக மேலே தூக்கி போடுங்க. ஸோ ஐயை 1ன்னு வைக்கிறோம், ஐயை வந்துட்டு 2 செகண்ட் கழிச்சு என்ன ஆக்குறோம், 100 ஆக்குறோம். இப்போ ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும்னா 2 வாட்டி இல்லை, 2 செகண்டுக்குள்ளாடி ஃபார் லூப் எத்தனை வாட்டி ஓட முடியுதோ அத்தனை வாட்டி அது ஓடிக்கும். 2 செகண்ட் கழிச்சு I<3 அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஃபால்ஸ் ஆகிடும், எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ 2 செகண்டுக்குள்ளாடி இந்த ஃபார் லூப் எத்தனை வாட்டி ஓடுதுன்னு நம்ம பார்த்துட்டோமா? டே 2 செகண்ட்லேயே நிற்கலடே, வாட்டா போச்சு. ஐயோ ஏன் நிற்கலை? வினேஷ்னு தான் அவுட்புட் வந்துச்சா? console.log ஐயும் கூட போடுவோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நான் உண்மையாக சொன்ன மாதிரி நான் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணி பார்த்ததில்ல. திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம், சரியா? ஸோ இப்படிலாம் எவ்வளோ தூரம் நம்ம நோண்டி பார்க்குறோமோ அவ்வளோ தூரம் தான் நமக்கு வந்துட்டு எண்ணம் 1லேயே இருக்குது. ஏன்டே மாற மாட்டேங்குது? ஐயோ திருப்பியும் ஃப்ரீஸ் ஆகுது. செட் டைம் அவுட் I = 100 ஆக்குறேன்ல. ஓகே மேபி சரி, இது இப்போ ஒர்க் ஆகலைன்னா சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு இன்னொரு வழியில் நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன், சரியா? இதை நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும், இல்லை? ஸோ எதுக்கு இதை வந்துட்டு கமாண்ட் ஷிஃப்ட் அடித்தா ஆக்சுவலி வந்துட்டு அந்த டேப் ஓப்பன் ஆகும், சரியா? நான் எதுக்கு மறுபடியும் இப்படி ஓப்பன் பண்ணுறேன்னா, சிலப்போ பழைய ஃபைலே மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆக சான்ஸ் இருக்குது கேஷில். அப்போ நமக்கு வந்துட்டு திருப்பியும் பழைய கோடை எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் மறுபடியும் கமாண்ட் ஓ வச்சு எடுக்கிறேன். இல்லைனா நமக்கு கமாண்ட் ஷிஃப்ட் டி அடிச்சாச்சுன்னா, நமக்கு கமாண்ட் ஷிஃப்ட் டி தான் நினைக்கிறேன், அதை அடிச்சாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு பழைய டேப் ஓப்பன் ஆகும். அது நான் பண்ணாமல் இருக்க காரணம் அதுதான். ஒருவேளை பழைய கோடே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ மறுபடியும் ப்ராப்ளம் தான், அடப்போங்கப்பா. சரி, இந்த எக்ஸாம்பிளை விட்டுருங்க. ஓகே, இது ஏன் ஒர்க் ஆகலைன்னு நான் கொஞ்சம் டீபக் பண்ணணும். மேபி வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரெண்டாவது நமக்கு டீபக் பண்ணலாம். பட் சரி, அப்போ இன்க்ரிமெண்ட்டு நான் இங்கே பண்ண மாட்டேன், அதுதான் என்னோடய முடிவு. இன்க்ரிமெண்ட்டு நான் இங்கே பண்ணவே மாட்டேன். ஏன்னா என்ன ஆகிடும், என்னோடய ரெக்யர்மெண்ட் ஃபெயில் ஆகிடும். நான் இது ரெண்டும் யூஸ் பண்ணாமல் இந்த ஃபார் லூப்பை நான் சக்ஸஸ் பண்ணோம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா I = I+1 இங்கே உள்ளாடி கொடுக்க போகிறேன். ஸோ ஜென்ரலாக என்ன ஆகும், செகண்ட் இந்த ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறமா இது ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அதில் எக்ஸிக்யூட் ஆக கூட நான் டேரெக்டாக இங்கேயே போட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இன்ஸ்பெக்ட். இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ எதுக்கு நான் இவ்வளோ தூரம் இது இப்போ கொஞ்சம் குழப்பினது மாதிரி கூட இருக்கலாம். நான் எதுக்கு குழப்புறேன்னா, கொஞ்சம் குழம்புங்க பட் தெளியலாம். ஓகே, ஜென்ரலான நமக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுல்ல. ஸோ ஃபஸ்ட்டில் தான் இனிஷியலைஸ் பண்ணணும், லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நமக்கு மறந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஒரே ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஒரே ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். லாஸ்ட் செக்மெண்ட்டு ஒவ்வொரு வாட்டி இந்த பாடி இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆனது பிறகு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம நினச்சா அந்த 2 செக்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு லாஸ்ட் செக்மெண்ட்டையும் யூஸ் பண்ணாமலே ஒரு ஃபார் லூப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ரைட்டா? ஸோ இந்த புரிதல் நமக்கு சில இடத்துல ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒருவேளை மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வேணும், இப்போ வந்துட்டு எனக்கு இதில் ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவாக இதில் உள்ள ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு வரப்போகுது. அப்போ இங்கே வந்து ஆர் கண்டிஷன் இருக்குது இந்த மாதிரி. ஓகே, அதெல்லாம் இப்போ விட்டுருவோம். பட் இப்போதைக்கு இது புரிஞ்சுதா? இப்போ ஒரு ஃபார் லூப்பு தெளிவாக எப்படி ஓடுது, இந்த ஸ்டெப்ஸ் வச்சோம் நம்ம அதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணியும் நம்ம பார்த்துட்டோம், சரியா?
இது தெளிவாக உங்களுக்கு புரியுதா? இது இன்னும் தெளிவாக புரியணும்னா நீங்கள் மறுபடியும் பண்ணி பாருங்கள். இன்ஃபைனைட் லூப்ஸ் போடுங்க, பிரச்சனை வரட்டு. அது ஒரு ஃபன்னாக இருக்கும், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ரைட்டா? சரி, இனி இப்போ இது உங்களுக்கு இதில் யாருக்கா டவுட் இருக்கா? முதல்ல இன்னொரு 5 நிமிஷம் இது ஏன் ஒர்க் ஆகலைன்னு நம்ம கண்டுபிடிப்போம். மேபி சில விஷயங்கள் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம், எனக்கு கண்டுபிடிக்க முடியாமல் கூட இருக்கலாம். பட் வீடியோ ஆன்லேயே நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இது உங்களுக்கு மற்றபடி ஃபார் லூப் எல்லாருக்கும் புரிஞ்சுதானே? யாருக்காவது டவுட் இருக்கா கேளுங்க. அக்ஷய், இது வந்து ஏதாவது புதுசாக இன்னைக்கு படிச்சியா? ஆமாம். யா, ஸோ நைஸ். இப்போ நீ கன்சோல் லாக்ல வினேஷன் போட்டிருக்கல, அதுக்கு பதிலாக நேம்னு அந்த வேரியபிள் நேமை போட்டிருந்தேன் என்ன? அது ஒரே வாட்டி நேமை எக்ஸ்ன்னு தானே வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துட்டு என்ன வரும்? உங்கள் ஒன்றும் இல்லை, வெயிட். ஃபார் லூப் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னா இப்போ இதுக்கு வந்துட்டு அவுட்புட் என்ன நீங்களே சொல்லலாம். சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நேமை எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்னு வைக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் டைம் லூப் ஆகும்போது வேல்யூ என்னவாக இருக்கும்? எக்ஸ்எக்ஸ் வரும். சரியா? அடுத்தது லாஸ்ட் செக்மெண்ட் ஒர்க் எக்ஸிக்யூட் ஆகும். நேம் என்ன ஆயிடுச்சு? ஒய்ஒய்ஒய் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டாவது லூப்பு சாட்டிஸ்ஃபை ஆகி வரும்போது என்ன ஆகிடும்? நேமு ஒய்ஒய்ஒய் ஆகிடும். அப்போ ஒர்க்கா எக்ஸ்எக்ஸ் வரணும், ஒர்க்கா ஒய்ஒய்ஒய் வரணும். நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை புரிஞ்சிருக்கிறது கரெக்ட்னா அப்படி தான் அவுட்புட் வரணும். பார்ப்போம். கரெக்டாக? பட்டு ஐயை வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ 100லாம் வச்சிங்கன்னா ஒரு வாட்டி எக்ஸ் அடுத்து வந்துட்டு எப்போவுமே ஒய்யாக தான் மாறிட்டு இருக்கும். அப்போ ஒரு வாட்டி மட்டும் தான் எக்ஸ் வரும், பாக்கி எல்லா வாட்டியும் இங்கே என்ன தான் அவுட்புட் வரும்? ஒய் தான் வரும். சரியா? ஒரு கோடை பார்த்த உடனே நமக்கு வந்துட்டு அதோட அவுட்புட் எப்படி தான் வரும் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு நம்ம வந்துட்டு எப்படி எல்லா பேரை மறக்குதுடே. இந்த அனுஷ்கா வந்து ஒரு படத்தில் பொம்மாயின்லாம் வருமே, அது என்ன பண்ணாண்டே? சந்திரமுகி இல்லையா? அருந்ததி. அருந்ததியில் எப்படி வந்து அருந்ததியாக யோசின்னு சொல்லிட்டு ஒரு சீன்லாம் வந்து தெரியுமா? உன்னுடைய கடந்த காலத்துக்குள்ளாடி போய் யோசி, அருந்ததியாக யோசிங்களான்னு சொல்கிற மாதிரி. இல்லை, பாகுபலியில் நீ வந்துட்டு உன்னுடைய அப்பா பாகுபலியாக யோசின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டாக யோசிக்கணும். அப்போ இந்த கோட்லாம் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்த உடனே அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு புரியும். பாகுபலியாக யோசிக்கணும். புரியுதா? சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்னன்னா இது ஏன் ஒர்க் ஆகலைன்னு கண்டுபிடிப்போம். சரியா? இது ஏன் ஒர்க் ஆகலை? மேபி இது ரெண்டும் தனித்தனி இதாக என்ன ஒர்க் ஆகுதோ. சரி, இது ஒர்க் அவுட் என்னன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, <3 போட்டுப்போம். கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும்? ஓகே, கடவுளே, டேய் நின்றுட்டு முதல்ல இதானடா எழுதியிருந்தோம். 2 வாட்டியில் ஓகே உள்ள ஐ இன்க்ரிமெண்ட் கிடக்குப்பா. சரியா? ஒன்று பண்ணுவோம். ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கட்டு. இல்லைன்னா ஒரு செகண்டு, இதை ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணலாம். சரி, ஒன்று பண்ணுவோம். இதை வந்துட்டு எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளாக எடுப்போம். ஒரு ஐ வேரியபிளும் இருக்கட்டு, ஒரு எக்ஸ் வேரியபிளாக இருக்கட்டு. இது கொஞ்சம் நம்ம டீபக் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இவ்வளோ நேரம் எடுத்து தான் ஃபார் லூப். இதை நீங்கள் பார்த்தா போதும். இது வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டது ஏன் ஒர்க் ஆகலை என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை வந்து புரியலைனாலும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணாதுங்க. ஸோ என்ன நடக்குதுங்கிறது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். சரியா? x=1ன்னு கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐயை ஒவ்வொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். 1000க்கு மேலே நான் விட மாட்டேன். ஆர் இது ஒர்க் ஆமான்னு தெரியல, 2 கண்டிஷன் கொடுக்குறேன். i<3. இது ஒர்க் ஆகணும்னா ஐ 1000க்கு மேலே இருக்கணும். சாரி, எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் என்ன பண்ணலாம்? ஐயும் எக்ஸும் இருக்குது. ஐயை வந்துட்டு ஜென்ரல் இன்க்ரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். 1000க்கு மேலே போகக்கூடாது. நமக்கு வந்துட்டு இங்கே எக்ஸை வந்துட்டு x<3, எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் ஆனாலும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்னென்னா டபுள் கண்டிஷன் எழுதியிருக்கேன். இது ஒர்க் ஆகுமான்னு முதல்ல தெரியாது, ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். டபுள் கண்டிஷன்லாம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டு யாராவது இந்த மாதிரி டபுள் கண்டிஷன்லாம் எழுதியிருக்கீங்களாடே? யாரும் எழுதியிருக்க மாட்டோம். பட் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் இப்படிலாம் ஒர்க் ஆகும். அதை புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா டு பி ஃப்ராங்க் சாமி சத்தியமாக சொல்கிறேன், நானும் இது வரைக்கும் எழுதுனதில்லை. பட் ஒர்க் ஆகணும், பார்ப்போம்.
ஸோ நான் இப்போ என்ன எதுக்கு நான் இதை எழுதியிருக்கேன்னா ஒரு சேஃப்டிக்கு மறுபடியும் இன்ஃபைனைட் லூப் போயிடக்கூடாது. ஸோ நான் இப்போ வந்துட்டு எக்ஸை தான் நம்ம அந்த ஒரு வேரியபிளாக வைக்கிறேன். எக்ஸ் 3யாக மாற்றி நமக்கு பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து நான் ட்ரை பண்ணுறேன். பட் வந்துட்டு 1000க்கு மேலே இந்த ஐயும் நமக்கு ஜென்ரலாக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. அது 1000க்கு மேலே போச்சுன்னா எப்படியாவது நிறுத்திடுங்க அதுக்காக. ஸோ லெஸ் தேன் 1000 இருந்தால் ஓடும், லெஸ் தேன் 3 இதில் ஏதாவது ஒன்று. இப்போது இன்கேஸ் எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தான் இது ஆச்சுன்னா இது வந்துட்டு ஓடாது. சரியா? இந்த லூப்புக்குள்ள இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். கரெக்டு தானே? இல்லை ரெண்டும் ஆண்ட் கண்டிஷன் கொடுக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இதாகிடும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் ஐயும் 1000க்கு கீழே இருக்கணும், எக்ஸும் 3க்கு கீழே இருக்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கு இந்த லூப் ஓடுற மாதிரி கண்டிஷன் எழுதியிருக்கிறேன். ஓகே, திரும்பியும் சொல்கிறேன், இது ஆண்ட்லாம் நீங்கள் என்னென்னே படிச்சிருக்க மாட்டீங்க, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் புரிதலுக்காக. சரியா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயும் வச்சுப்போம், எக்ஸும் வச்சுப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கடவுளே, இப்போ வந்து பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? மேபி நமக்கு வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு 3யாக மாதிரி கண்டிஷனை பிரேக் பண்ணலைனாலும் ஒவ்வொரு வாட்டி 1000வது லூப்பில் இது வந்துட்டு என்ன ஆகிடும், 1000 ஆகிடும். அப்போ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகிடும், லூப் வந்துட்டு பிரேக் ஆகிடும். பார்ப்போம். லூப்பு பிரேக் ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் வந்துட்டு இந்த 1 வந்துட்டு மாறலை, 2 ஆகவே இல்லை எக்ஸோட வேல்யூ. ஏன்? மேபி ஒரு 200 மில்லி செகண்ட் கொடுத்து பார்ப்போமே. அட போங்கடா. சரி, இதை வந்துட்டு 5000 கொடுப்போம், இதை வந்து ஒரு 100 ms கொடுப்போம். இது எக்ஸிக்யூட்டே ஆகலையேப்பா, எக்ஸோட வேல்யூக்கு எக்ஸிக்யூட்டே ஆகிட்டு இல்லையே. சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். 10 x = 3, x = 3, 10 மில்லி செகண்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகுது? அட போங்கடாடே, ஏன்டே? சரி, இந்த கன்சோல் கிடக்கனால வேறு கன்ஃபியூஸ் ஆகும். எப்படியோ கண்டிஷன் பிரேக் ஆகிடும் நமக்கு தெரியும். இது எப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓ சாரி, இதில் எக்ஸு. த்ரீ எக்ஸிக்யூட் ஆகுது, ஆனால் வந்துட்டு இங்கே வரும்போது console.log. ஓகே, சரி, இல்லை பார்ப்போம். இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி அப்போ 10 விஷயம் என்ன தெரியுமா? தலைவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாரு, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. 10 மேபி 1 கொடுப்போம். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எழுதின கோடு கரெக்டு தான். இல்லைன்னா இப்போ என்ன நடக்குது தெரியுமா? இது 5000 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச பிறகு தான் நமக்கு வந்துட்டு என்ன வருது, அந்த செட் டைம் அவுட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ வருது. ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக ஃபார் லூப். சரி, ஒரு 50000 போடுவோம். ஃப்ரீஸ் ஆகுதான்னு தெரியல, பார்ப்போம். தட்ஸ் நாட் ட்ரூ. மேபி இந்த எக்ஸிக்யூஷனில் ஏதோ வித்தியாசம் இருக்குது. செட் டைம் அவுட்டில் இருக்கிறது வந்துட்டு அந்த ஃபார் லூப் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை முடிஞ்ச பிறகு தான் அந்த செட் டைம் அவுட்டில் உள்ளது வந்துட்டு ஒர்க் ஆகுது. மேபி ஐ ஹாவ் டு லேர்ன் வை இட் இஸ். சரியா? ஏதாவது பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஐடியா இருக்கா? பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்குது எல்லாடே. ஐடியா இல்லை, எனக்குன்னு தெரியலை. பட் ஜென்ரலாக செட் டைம் அவுட் அப்படிங்கிறது வந்துட்டு இவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா எக்ஸிக்யூட் ஆகும். பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபார் லூப் முழுசாக எக்ஸிக்யூட் நடந்ததுக்கு அப்புறமா தான் இதில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகுது, விச் இஸ் வியர்ட். 1 மில்லி செகண்டுக்கு அப்புறமா இது எக்ஸிக்யூட் ஆகணுமே. மேபி ஃபார் லூப்புக்குள்ளாடி போயாச்சுன்னா நோ யூஸ். சரி கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கிடச்சிருச்சுன்னா எனக்கு சொல்லித்தர வசதியாக இருக்கும், பார்ப்போம். செட் இன்ட்ரோல் போட்ட வரைக்கும் ஒர்க் ஆகலையே ராசா, அதுக்கப்புறம் தான் அது ஒர்க் ஆகுது. சரி, சம்திங்
இது இப்படி ஒர்க் ஆகலை. இட் இஸ் பிஹேவிங் டிஃப்ரெண்ட்லி. சரி தெரியலடே. ஆக்சுவலி செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு 3000 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா 3 செகண்டுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய இந்த கோட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இது வரைக்கும் நாங்கள் ப்ரோக்ராமிங் எழுதிட்டு இருக்கிறது இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு ஃபார் லூப் அதுக்கு பிறகு கிடந்துச்சுன்னா அந்த ஃபார் லூப்புக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த அந்த கண்டிஷன் பிரேக் ஆகிறது வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகே, பட் திஸ் இஸ் a நியூ லேர்னிங் ஃபார் மீ. மேபி இப்போ வந்துட்டு ஸோ இதுதான் ஆக்சுவலி இதில் நம்ம இப்போ படித்தது என்னென்னா, இப்போ அக்ஷயா இருக்கட்டும், பழையவங்க வந்துட்டு என்ன நிறைய விஷயங்கள், போபன் இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் விஷயங்கள் புதுசாகவும் படிச்சிருப்பாங்க. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினச்சப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு புதிய ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். ஒரு ஃபார் லூப் இருந்துச்சுன்னா செட் டைம் அவுட் நீ போட்டோன்னா அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிகிறது வரைக்கும் அந்த செட் டைம் அவுட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படிங்கிறது வந்துட்டு மேபி இது ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய பக்காக கூட இருக்கலாம். இல்லைன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது இருக்கலாம். பட் வி ஹவ் லேர்ன்ட் சம்திங் நியூ. அதனால் எல்லோரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பழைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், புதிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், என்றைக்கு நம்ம படித்து முடிய போகிறதில்ல. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயம் பண்ணி பார்க்கும்போது we will be able to learn something new. 11 வருஷம் ஆச்சு நான் இது வரைக்கும் இதை கண்டுபிடிக்கல. உங்களுக்கு நான் சொல்லி தரும்போது தான் ஓகே இப்படி ஒன்று சம்பவம் ஜாவாஸ்கிரிப்டில் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்கு. ரைட்டா? ஓகே, பட் மேபி ஜாவாஸ்கிரிப்ட் இப்படி தான் அது ஒர்க் ஆகுதா இருக்கும். லூப்பு ஓடிட்டுருக்கும்போது செட் டைம் அவுட் வந்துட்டு பிளாக் ஆகுது. பட் எனிவேஸ் நம்ம படிக்க வந்தது என்னென்னா, ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, ஸ்டெப் 3 என்ன, அண்ட் அடுத்தது என்னது, இதை வந்துட்டு எல்லா இடத்துலையும் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது கரெக்டு கிடையாது. எஸ், தட் இஸ் ரைட் இன் ஏ வே. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஒரே ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும், அதை இனிஷியலைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இல்லை அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க, விச் இஸ் நாட் ட்ரூ டு. பட் வி ஆர் யூஸிங் இட் ஃபார் அப்டேட்டிங், அதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கோ டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இதோட ரூல் என்னென்னா, எப்போவுமே ஒருக்கா லூப் ஒர்க் ஆயாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா லூப்பில் இருக்க பாடியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஒர்க் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கூட ஒர்க் ஆகும். ஸோ நம்மளால் இது ரெண்டும் யூஸ் பண்ணாமல் கூட நமக்கு என்ன பண்ண முடியும், ஒரு ஃபார் லூப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் கண்டிப்பாக பண்ண முடியும். சரியா? ஸோ எப்படி பண்ணியிருக்கிறேன், இங்கே போட்டிருந்தேன் இந்த இன்க்ரிமெண்ட்டை தூக்கி மேலே போட்டுட்டேன். அண்ட் இன்க்ரிமெண்ட் இல்லை இனிஷியலைசேஷனை, இங்கே இருந்த இன்க்ரிமெண்ட்டை தூக்கி கீழேயே போட்டுட்டேன். ஸோ அகெயின் நம்ம முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகும். சரியா? ஸோ டைம் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டிடி டவுட்டா? கை தூக்குனீங்க. நீங்க வந்துட்டு இதுல போடாம மேல போட்டிருக்கீங்க, அந்த இடத்துல அது போடவே இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகுமா? தெரியல, நானும் பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எம்டியாக விட்டால் எரர் வருதான்னு தெரியல, பார்ப்போம். இல்லை, எரரும் வரல, பிரச்சனை இல்லை. ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை போடாட்டாலும் பிரச்சனை இல்லை. இட் ஷுட் பி, நான் தான் முதல்ல சொன்னேன்ல, செமிகாலன் இருந்துச்சுன்னா அதை அடுத்தடுத்த செக்மெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ திஸ் ஷுட் ஆல்சோ ஒர்க். தட்ஸ் a nice question. இப்போ நடுவுல உள்ளதை வந்துட்டு வெளியில போட முடியுமா? ஃபர்ஸ்ட்ல உள்ளது லாஸ்ட்ல உள்ளது நடுவில் உள்ளதை வெளியில் போட்டால் என்ன பிரச்சனைனா, ஏன்னா நான் இதில் பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கோம், எக்ஸிக்யூட் மல்டிபிள் டைம்ஸ் டில் த கண்டிஷன் ஃபெயில்ஸ். அந்த கண்டிஷன் நமக்கு எங்கே தான் எழுத முடியும், செகண்ட் செக்மெண்ட்டில் தான் எழுத முடியும். அதனால் வேறு வழி கிடையாது. ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் அகெயின் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லை, ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். சரியா? ஸோ இதை வந்துட்டு வெளியில் போடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு நிமிஷம், ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் பண்ணி பார்ப்போமா? நம்ம இந்த மாதிரி, அதாவது சும்மா ஃபார் லூப்பை படிக்கிறது எல்லாரும் படிப்பாங்க, நம்ம அப்படி படிக்க வேண்டாம். ஃபார் லூப்பை பிரேக் பண்ணுறதுக்கு வேறு வழி இருக்கான்னு பார்ப்போம். பிரேக். சரி, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் இங்கே போடாமல் பாருங்கள், பிரேக்குக்கான கண்டிஷன் நமக்கு எங்கே பண்ணலாம், இதுக்கு உள்ளாடி போடலாம். ஏன்னா பிரேக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. சரியா? இது மாதிரி கண்டினியூன்னு ஒன்று உண்டு, படிக்கலாம். ஓகே, பிரேக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கிறதுனால அது எதுக்குன்னா, இது எதுக்கு ஆக்சுவலி வச்சுருக்காங்கன்னா இந்த பர்பஸுக்கு இல்லை. ஒருவேளை நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முன்னாடி ஏதோ ஒரு இதில், இப்போ இதில் பாருங்கள், ஆக்சுவலி ஓடிட்டே இருக்கணும், ஆனால் i = 3 ஆச்சுன்னா வேண்டாம், பிரேக் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன், ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி, ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷனுக்காக நம்ம இதை போடுறது. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு
நம்ம அங்கேயும் போடலை, மொத்தத்தில் பிரேக்கை நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது கரெக்டாக பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். மொதல் வாட்டி பிரேக் ஆகிடுச்சா? ஒரு வாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆச்சுல. இல்லை இல்லை முடியாது, நான் சொன்ன மாதிரி தான். ஏன் தெரியுமா? இப்போ ஏன் ஒர்க் ஆகலை தெரியுமா? ஏன் ஒர்க் ஆகலை சொல்லுங்க பார்ப்போம். ஓ வெயிட், கன்சோல் போடலையாப்பா? இல்லை, ஏன்னா செகண்ட் டைம் வரும்போது இங்கே பார்க்கும், இங்கே கண்டிஷன் எதுவுமே இல்லாதனால உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த 1 எங்கேருந்து வருது? 1.html33 ஃபஸ்ட்டு டைம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுதா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலையே. என்ன நடந்திருக்கலாம்? மொதல் வாட்டி இங்கே தான் கண்டிஷன் பார்க்கும். ஏன்னா இது ஒர்க் ஆகுதுன்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வாட்டி இங்கே தானே கண்டிஷன் பார்க்கும். கரெக்டாக டிடி? ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் தான் நம்ம எந்த கண்டிஷனும் எழுதலை. அப்படி இருந்தால் ஒரே ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுது. இதுவும் இதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 10 வருஷம் ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர்கிட்ட போயிட்டு நீ இப்படி கொடுக்காம இருந்தேன்னா என்ன நடக்கும்னு மேபி அவங்க வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா எரர் வரும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம்னா அது ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கு தெரியும். மேபி இதை போடாமல் இருந்தோம்னா ஒருக்காக தான் எக்ஸிக்யூட் ஆகுமா இருக்கும். பார்ப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த பிரேக் கண்டிஷனும் கொடுக்கல. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ பட போச்சு. ஐயோ என்ன நடக்குதுன்னு கரெக்டாக புரியலை. ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிக்யூட் ஆகுது, ஆனால் பிரேக் கண்டிஷன் லெஸ் தேன் 100. ஓ லெஸ் தேன் 100 பிரேக் இல்லை. ஐயோ நில்லுங்கப்பா. ஐ கிரேட்டர் தேன் 100னா பிரேக். சரியா? நம்ம அங்கே என்ன கண்டிஷனில் ஒர்க் ஆகணும்னு போட்டோம், இங்கே வந்துட்டு எந்த கண்டிஷனில் பிரேக் ஆகுதுன்னு போடணும். சரியா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சூப்பர். ஐ ஹாவ் ஆல்சோ லேர்ன்ட் ஃபியூ திங்ஸ் டுடே. சரியா? 100ஓட ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்போ என்ன படிச்சிருக்கோம்? எம்டி கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அது பாட்டுக்குள்ளாடி வந்துடும். ஸோ எம்டி கண்டிஷன் போட்டுட்டு நீங்கள் பிரேக்கும் போடலைன்னா என்ன ஆகிடும்? இன்ஃபினிட் லூப்பு தான் வரும். ஸோ பியூட்டிஃபுல்லாக படிச்சிருக்கோம். ஒரு ஃபார் லூப்பு கண்டிஷனே எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸை கொண்டு ஏதாவது ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர்ட்ட இல்லை ஒரு ப்ரோக்ராமர்கிட்ட கூட கொடுத்தீங்கன்னா இது ஒர்க்கே ஆகாதுப்பா, கண்டிஷனே இல்லையே அப்படிம்பாங்க. பட் we should be proud that we have learned something beautiful today. இல்லையா ஸ்டீவ் உங்கள் பழைய கிளாஸ் படி நீங்களும் இதை தான் நினச்சிருப்பீங்க, போபன் இதை தான் நினச்சிருப்பீங்க, அக்ஷய் இதை தான் நினச்சிருப்பீங்க, ஈவன் மீ. சரியா? எனக்கு ஒரு புரிதல் கூட இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு போய் பார்க்கல. அதனால் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிருப்போம்? இது எரர் வரோன்னு நினச்சிருப்போம். பட் we have learned something new. சூப்பர்ல. ஸோ இப்போ வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டை என்ன தெளிவாக நம்ம வந்துட்டு புரிய ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் we are doing really great. சரியா? ஸோ இதோட போதாது, நான் படிச்சுட்டேன். இனி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பண்ணி பாருங்கள், தப்புகள் நிறைய போடுங்க. ஒவ்வொரு தப்புகள்லையும் எதனால் இது இப்படி ஒர்க் ஆச்சுங்கிறது புரிய ட்ரை பண்ணுங்கள். இட் வில் ஹெல்ப் யூ இன் சம் வே, அட்லீஸ்ட் இன் டீப்பனிங் த நாலேஜ் ஆஃப் யுவர் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ். சரியா? இதில் யாருக்கா டவுட் இருக்கா? சரி, நாளைக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு வாங்க. மண்டே கண்டிப்பாக எதுலேயும் இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே எனக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு ஒரு தனி ஒரு பேஜில் நம்ம இது வரைக்கும் பண்ணி பார்த்துருக்க அவ்வளோத்தையுமே பண்ணி பார்த்துருக்கணும். சரியா? அண்ட் அகெயின் திஸ் டைம் ஐம் கோயிங் டு வெரி ஸ்ட்ரிக்ட். சண்டே ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். மண்டே அவ்வளோ வேறும் எனக்கு வந்துட்டு ப்ராப்பராக இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் அவ்வளோமே பண்ணி பார்க்கணும். டவுட்ஸ் இருந்துன்னா கேட்கணும். அந்த குரூப்பில் அடிக்கடி சலசலப்பு கேட்கணும். யாருக்குனாலும் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி சில விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நானும் புதுசாக படிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. கேட்குறவனுக்கெல்லாம் டவுட்டு சொல்லிக் கொடுங்க. அவனுக்கு புரியுதோ இல்லையோ உங்களுக்கு என்ன புரியும். சரியா? அண்டு 4 பேர்கிட்ட அவன் திருப்பி கேட்கும்போது இப்போ யாரோ ஐயப்பன் யாரோ சொன்னான், இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் புரிஞ்சிருக்கலாம், ஆனால் ரெண்டாவது டிடி ஒரு விஷயம் சொல்லும்போது திடீர்னு வந்துட்டு அவனுக்கு கிளிக் ஆச்சு, ஓகே அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு எனக்கு புரியலன்னு நினைக்காங்க. நான் சொல்கிற ஸ்டைலில் ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்கலாம்,
இன்னொரு ஆள் சொல்கிற ஸ்டைல் இன்னொரு ஆளுக்கு என்ன ஈஸியாக புரியலாம். ஸோ வந்துட்டு திருப்பி ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கும் மடிக்காதுங்க. ஒரு ஆள்கிட்ட கேட்குறது பதிலாக 3 பேர்கிட்ட கேளுங்க. யாரோ ஒரு ஆள் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு டைரக்ஷன் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகும். அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயப்பா அதை ரியலைஸ் பண்ண தானே? எஸ். ஸோ தெரியும்னு வச்சுட்ருக்காங்க. பண்ணதை இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், அவ்வளோவுமே பண்ணி பாருங்கள். நான் மேக்ஸிமம் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண பார்க்குறேன். வீடியோஸை திருப்பி பாருங்கள். டவுட்ஸ் இருக்கிறத மண்டே கொண்டு வாங்க. பட் ஜென்ரலாக முடிச்சுட்டு வரணும். அடுத்தவங்கள்ட்ட ஹெல்ப்பு கேட்டாவது நீட்டாக முடிச்சுட்டு வாங்க. என்கிட்ட கேளுங்க, முடிஞ்சால் சொல்லிக் கொடுப்பேன். 90% வர மாட்டேன், சரியா? ஓகே. பட் நீங்களாக படிங்க. இவ்வளோ தூரம் டீப்பாக சொல்லி தந்தாச்சுலாம். சரி, நான் இதை ஆஃப் பண்ணுறேன்.